அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமீபத்தில் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் நம் அனைவரையும் நிலைகுலைய செய்து வைத்திருக்கும் நிலச்சரிவை பற்றி நாம் அனைவரும் அறிவோம். அதில் ஏராளமான மக்கள் இன்னலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். பச்சிலம் குழந்தை முதல் முதுமை அடைந்த கிழவர்கள் வரை அனைவரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். ஆக நமது அண்டை வீட்டாருக்கு ஆற்றக்கூடிய கடமை போன்று நமது அண்டை மாநிலத்து நபர்களுக்கும் நாம் நம்முடைய கடமைகளையும் நம்முடைய உதவிகளும் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அகாச மல்ஹூஃபன், யார் பாதிக்கப்பட்டவருக்கு உதவுவாரோ, கதபல்லாஹு லஹு ஸலாஸன் வ ஸபஈன மக்ஃபிரத்தன், அல்லாஹ் தஆலா அவருக்காக வேண்டி 73 மகஃபிரத்துகளை எழுதுகின்றான். மகஃபிரத்துன் வாஹிதத்துன் மின்ஹா, அதிலிருந்து ஒரு மகஃபிரத்தே ஃபீஹா சலாஹுன் லி அம்ரிஹி குல்லி, அவருடைய இம்மையின் அனைத்து நலனுக்காக வேண்டி அந்த ஒரு மகஃபிரத்தே போதுவானதாக இருக்கும். வசிந்தானி வ ஸபஈன இலா யௌமில் கியாமா, மீதமுள்ள 72 மகஃபிரத்துகள் அவ் தஹ்ரஹா லஹு யௌமல் கியாமா, அவருக்காக வேண்டி மறுமையின் நலனுக்காக வேண்டி சேர்த்து வைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது என்னவென்றால், யார் ஒரு நபர் பாதிக்கப்பட்டு இருக்கின்றாரோ அப்படிப்பட்ட நபருக்கு நாம் நம்முடைய உதவிகளை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உதவிகளை பயநாட்டு மக்களுக்காக வேண்டி செய்வோமாக. அல்லாஹு தஆலா நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய நிலைமையை முன்பிருந்தது போல் சரியான நிலைமையாக ஆக்குவானாக. ஆமீன்.